சிவமங்கலம். உபதேசம் பெற்றவரெல்லாம் உள்ளத்தூர் சென்றதில்லை. ஆனால் உள்ளத்தூர் சென்றவரெல்லாம் உபதேசம் பெற்றவரை காணுங்கள். சத்தியம் சொல்கிறேன். இந்த உபதேசம் பெற்றவரெல்லாம் தன் உள்ள தேசம் சென்றதில்லை. ஆனால் தன் உள்ள தேசம் சென்றவரெல்லாம் உபதேசம் பெற்றவரை காணுங்கள். சத்தியம் சொல்கிறேன். அப்ப இங்கு உபதேசங்கள் ஏன் உள்ள பலனை தருவதில்லை, ஒரு நல்ல பலனை தருவதில்லை? இங்கு ஆயிரம் 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 உபதேசிகள் உபதேசம் செய்து கொண்டே இருக்கின்றனர். அதை தொழிலாகவும் ஆக்கிக் கொண்டனர். காலத்தின் கட்டாயம், அதை விடுங்கள். ஆனால் உபதேசத்தை உள்ளத்தோடு அணுகுகின்றவர்கள் தன் உள்ளத்தோடு சேர்கிறார்கள், தன் உள்ளம் சேர்கிறார்கள். பாருங்கள், சத்தியம் சொல்கிறேன். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த உபதேசம் களம் கடக்க உதவிய வெறும் காலணிதான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை கருதினாதான் அது சொல்ல வந்த மெய்பொருளில் ஆழ்ந்தாதான் உபதேசம் நமக்கு உள்ள தேசம் அழைத்து செல்கிறது. பாருங்கள், அது மெய் ஓவியத்திற்கு முன் வடிக்கப்படுகின்ற உப ஓவியமாய் இருப்பதுதான் இந்த உபதேசம். மறந்து விடாதீர்கள் என்று சொல்ல முடியாது. அது களம் கடக்க உதவின காலணி மட்டுமே. ஏனெனில் அந்த உள்ள தேசத்திற்கு நீதான் செல்ல வேண்டும். இந்த காலனி எப்படி அந்த கருவறை வரை வருகிறது, ஆலயத்தினுடைய வாசல் வரை வருகிறது. ஆனால் ஆலயத்திற்குள் நீயே செல்கிறாய். இந்த ஆலயத்திற்குள் உபதேசம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுங்களே. அதனாலதான் இங்கு உபதேச மொழிகள் உதவாமல் போகின்றன. எவ்வளவோ உபதேசங்கள், எவ்வளவோ விதத்தில், ஒரே ஒரு கடலுக்கு 9,000 கோடி நதிகள் போல இங்கு இவ்வண்ணம் ஆகிவிட்டது. ஆனால் அங்கு அனைத்து உபதேசங்களும் அந்த மெய்பொருளிடம் அழைத்து சென்றிருக்க வேண்டும். இங்கு அழைத்து செல்லுவதில்லை. அங்கங்க பாதியில நிறுத்திடுது. அதற்கு காரணம் என்னன்னா, நமக்குள் முதல்ல ஒரு மாணவ பாவம் தோன்ற வேண்டும். ஒரு எல்லை இல்லாத அறிவு பசி தோன்ற வேண்டும். அந்த தாகம் இயலில் நமக்கு தோன்றி இருக்க வேண்டும். நம்ம நீர் அருந்துபவரும் உண்டு, தாகத்திற்காக அருந்துபவர்களும் உண்டு. இப்ப அந்த தாகத்தின் பெயரால அந்த நீர் அருந்த வேண்டும். அந்த உண்மையான ஞான பசியின் பெயரால அந்த ஞான உணவை புசித்திருக்க வேண்டும். அப்பதான் அது அதற்குரிய பலனை தருகிறது. பாருங்கள் என் செல்வங்களே, உபதேசங்களை நீர்த்து போகச் செய்யாதீர்கள். சத்தியம் சொல்கிறேன். அதை தலைமையில் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய உபதேசம் போதும் உங்களை இங்கு ஆதி மூலத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு. இங்க நமக்கு என்னன்னா, அதுல நமக்கு ஆழ்ந்தும் போக தெரியாது. கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருப்போம். நமக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது, நமக்கு முன்னமே தன்னம்பிக்கையும் கிடையாது. சொன்ன பொருளிலும் நம்பிக்கை இல்லை, தன்பாலும் நம்பிக்கை இல்லை. அந்த தீவிரத்துல போறாரு, போன இடத்துல ஒரு இடத்துல முடிஞ்சிருது. அவ்வளவுதான். அங்க வேற ஒண்ணு பாக்குறாரு, வேற ஒண்ணு கேட்கிறாரு. தன் பயணத்துல அவருக்கு சந்தேகம் வந்துருது, அதை அப்படியே விட்டுறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா தன் வாழ்வின் பெரும்பகுதியில எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருப்பார். ஆனா ஒன்றில் கூட ஆழ்ந்து பயணித்திருக்க மாட்டார். இங்க குருவுக்கு பஞ்சம் இல்லை, மாணவர்களுக்கு மட்டும்தான் பஞ்சம். 4 நூல் கற்றுவிட்டால் அவன் 5வது நூல் செய்ய தயாராகி விடுகிறான். 4 பேரினுடைய உபதேச மொழிகளை கேட்கும் பொழுது இவன் ஒரு உபதேசி ஆகி விடுகிறான். எதுவுமே அறியாதவனுக்கு இவன் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு 4-5 விஷயங்கள் அவனுக்கு, இவனை ஞானனாய் அவனுக்கு காட்டி விடுகிறது. ஏனெனில் அவன் முன்னமே அஞ்ஞானிதான். அதனால அஞ்ஞானியும் சில கருத்துகளின் பெயரால் ஞானி என தெரிந்து விடுகிறான். ஏனெனில் அது அவனுடைய பிறவி வீழ்ச்சி. பாருங்கள்,
நம்ம எதையுமே முழுசா அங்கீகரிக்கணும் இல்லை, ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுல நமக்கு மெய்ப்பொருளின் கண் நிலை நின்று நாம் பயணிக்க வேண்டியவர்கள். எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது இவ்விரண்டும் கண் என கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, உடனே எதையும் ஏத்துக்கணும் இல்லை, எதையும் அங்கீகரிக்கணும்னு இல்லை. உடனே இணைச்சிருச்சுன்னா கண்டிப்பா கடைசியில கசக்கும். அது இதுதான் நிலைப்பாடு. சிறியோர் நட்பும் அப்படிதான், அஞ்ஞானிகளுடைய நட்பும் அதுதான். எடுத்தோன்னா அதை தீவிரமா பிடிச்சிடக்கூடாது, நம்ம வீரியத்தோட செயல்பற்றக்கூடாது. அப்படியே முன்னாடி கசக்கணும், நீர்த்த நிலையில தான் இருக்கணும். அதுவும் கசந்து இருக்கிற நீர்த்த நிலையில தான் இருக்கணும். அங்கு செங்கரும்பை பாருங்கள், அங்க முதல் கணு கிட்டத்தட்ட கசந்த நிலையில் இருக்கிறதா. முதல் எடுத்தோன்னா அப்படிதான் இருக்கும். பெரியோர் நட்பும் அப்படிதான், சுத்த ஞானிகளுடைய நட்பும் அப்படிதான். அப்படியே முழுசா கசந்து இருப்பான். ஏய் யாரா அவன், இவனை போய் அப்படின்னு தான் இருக்கும். இதுதான் நிஜம். ஏன்னா அவன் தன்மயமாகி போனவன். நீங்க எதையாவது பெற்று நீ அந்த நிலையை அடைந்து விட வேண்டும் என்று வந்திருப்பவன். அவன் உன்னை சீண்ட கூட மாட்டான். அவன் பாட்டுக்கு அந்த நிலையில தான் இருப்பான். அந்த முதல் கணுவில் அப்படிதான் இருக்கும். அடுத்த கணுவில் அந்த கசந்தது குறைந்து நீர்த்த நிலை கூடி இருக்கும். அப்படியே கணு கணுவா செல்லும் பொழுதுதான் அதனுடைய சுவையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். கடைசியா அந்த அடிக்கரும்பு உண்ணும் பொழுது அதனுடைய உச்சபட்ச சுவையை காணுவோம். அப்ப அந்த பயணத்தினுடைய விளைவு முடியும் பொழுது நாவில் அங்கு இனிப்பினை விட்டு சென்றிருக்கும். ஞானிகளினுடைய நட்பும் பெரியோர்களுடைய நட்பும் நலன் விரும்பிகளுடைய நட்பும் முடிவில் இனித்திருக்கும். அவ்வளவுதான். ஆனா அவசரப்பட்டு நம்ம அடிக்கரும்புல இருந்து நம்ம நுனிக்கரும்புக்கு வந்தோம் அப்படின்னா அந்த நட்பு, அந்த ஞானம் அல்லது எதுவாயினும் கடைசியில் கசக்கத்தான் செய்யும். அதனால நீங்க உடனே எதையும் ஏத்துக்கணுங்கிறது கிடையாது. மெய்யறிவுக்கு எடுத்து செல்லுங்கள், இனித்திருங்கள், இன்னும் உணர்ந்து இருங்கள். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்களே. இதோ அவரிடத்துல உபதேசம் பெற்ற, இவரிடத்துல உபதேசம் பெற்ற, எந்த உபதேசமும் உனக்கு உதவாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆமா, இங்க குருங்கிறவன் சாட்சியின் பெயரால, அங்கு குருவின் பெயரால் வைக்கப்பட்டிருக்கும் தோற்ற மாயை தான். சும்மா அவன் உனக்கு தரான்னு நீ நினைச்சு நீ முட்டாளாகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் எவனுக்கும் தர முடியாது. நான் அந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும், நான் அந்த அதிதீவிர நிலையில் இருந்திருக்க வேண்டும். அங்க அவ்வளவுதான். ஒரு என்ன சொல்றது, ஒரு உச்சபட்ச உயிர் விடுபடுகின்ற நிலையில் ஏற்படுகின்ற போராட்டம் போல அந்த பெரும்பித்து பிடித்து அதன்பால் நான் லயித்திருக்க வேண்டும். ஆமா, அதுதான் உங்களை அழைத்து செல்லும். சும்மா நான் அங்க பெற்றேன் இங்க பெற்றேங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு அதுக்கு முன்னாடி உணர வேண்டியது இருக்கு. நீ உன்னுடைய எல்லை இல்லாத சிறுமியை உணரணும். அங்கு எல்லை இல்லாத பெருமை பொருந்திய நிலையம் அது, தலைமை நிலையம் அது. உன் சிறுமையை நீ உணரணும். உன் பாத்திரத்தை நீ அங்கு வெற்றிடமாக்கி கொள்ள வேண்டும். இருக்கிற எல்லா குப்பைகளையும் கொட்ட வேண்டும். ஏன்னா நீ நிறைய பார்க்குற இடத்துல எல்லாம் ஒரு குப்பையை போட்டு வச்சுக்கிட்டு அங்க பிச்சை பாத்திரத்துக்குள்ள 1000 கோடி குப்பைகள். இப்படிதான் நீங்க கருத்துக்கள் எல்லாம் அங்கங்க வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இது தவிர இங்க வேற என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? இங்க இவ்வளவு கல்வி எதற்கு இங்க வந்தது? ஒரு மனிதனை மனிதனாக்காத கல்வி என்ன கல்வி? ஒரு மனிதனை மனிதாபிமானத்தோடு வாழச் செய்யாத கல்வி என்ன கல்வி? இங்க பூத தயை ஜீவ தயை அப்படின்ற பெயரால ஒரு உயிரை நிலைநிறுத்த முடியாத கல்வி என்ன கல்வி? அங்கு எங்கும் சமநிலை, எதிலும் நடுநிலையிலும் நிலைநிறுத்த தெரியாத கல்வி என்ன கல்வி? அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கதே அப்படின்னு அதன்பால் நிலைநிறுத்த நிறுத்தாத கல்வி என்ன கல்வி? சிந்தித்து பாருங்கள் என் செல்வங்கள். இதெல்லாமே இங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வியாபாரம் ஆகி கொண்டிருக்கின்றனர். ஊசி முனை அளவு கூட நீங்கள் அடிப்படை ஞானம் பெறுவதில்லை. உங்களுடைய சுபாவமே கல்வி கேட்கறதா ஆயிடுச்சு. ஆமா, கற்கிறதுங்கிறது ஒரு சுபாவம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிற்கிறதுக்காகவே கற்கிறது. நிற்க கற்க வந்திருங்கள், நிற்க கற்க வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். நிற்கிறதுக்காக கற்க வந்திருக்கேன். அப்ப நான் அந்த நிலையை நான் அடிப்படையில அடையணும். சும்மா போயிட்டு நம்ம அடைஞ்சிட முடியுமா? கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக.
எல்லத்தனை மிடராது நின்று தெள்ளித் தெரிய சிவபதம் தானே. ஆமா, உனக்கு குருங்கிறது ஒரு குருத்துவங்கிறதுக்கு உனக்கு ஒரு சரீரமே தேவையில்லை. இங்க கற்றிருக்கும் பெரிய பெரிய அதிரதர்கள்லாம், பெரிய மகா யோகிகள்லாம் அவன் தனக்குள் கற்றவன். நீ அந்த பக்குவ நிலையை அடையும் பொழுது உனக்குள்ளார இருந்தே அது நிலை உயரும், நிலை தோன்றும், உன் குரு உனக்குள்ள உருவாகுவான். என்ன காரணம்னா, உன் உயிர் பொருள் தான். நீ எந்த பொருளை அடையணுமோ அந்த பொருள் உயிர் பொருள் என உன்னில் நிலைத்திருக்கிறது. தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, சிவனே சீவனாய் அமர்ந்திருந்தாரே, அந்த பொருள். அப்ப முன்னம் உயிரையே, பரம்பொருளையே உயிர் என தாங்கி இருப்பவன். அங்கு சூரியனை விளக்குவதற்கு எந்த அகல் விளக்கும் தேவையில்லை. சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, நமக்கு அந்த மானப பாவம் வேணும், கத்துக்கணுங்கிற அதி தீவிரம் வேணும். அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாரா இருக்கணும். இந்த நிலையில் நீ முழுசா உன்னை கட்டமைக்கும் பொழுது ஒரு காற்றும் கார் இருளும் உங்களுக்கு மேங்கான உபதேசம் செய்யும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஒரு சொல் உன்னை அங்கு கொண்டுட்டு போயிடும். ஒரு சொல் அங்கு உச்ச நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு முடிந்தது அங்கு சர்வநாசம். செல்வபுரியே, ஒரு அழகாபுரியே அழிந்தது. அங்க ஒரு மகா மெய்ஞானி தோன்றினான். அவ்வளவுதான். ஒரு மின்னல் வெட்டும் நேரத்துல நீ எல்லா ஞானத்தையும் எல்லா மெய் அறிவையும் பெற்று விடுவாய். ஆனா அந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்குரிய மனநிலை எனக்கு வேணும்ல. அதை உளமாற ஏத்துக்கணும்ல. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். பொருள் உணர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த புத்தி ஏத்துக்கும், மனசு ஏத்துக்குமா? அந்த புத்தியும் மனசு ஏக காலத்துல ஏத்துக்கிறது. அதற்கு நம்மளை தயார் செய்யணும். அது வரைக்கும் அந்த பக்கத்தே போக வேண்டியது இல்லை. உடனே அங்க போய் நின்னுக்கிறானுங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ இந்த என்ன சொல்றது, அறிவு நமைச்சல், மன நமைச்சல், அதன் பெயரால இந்த ஆன்மீகம், அந்த நிலைப்பாடு, அந்த வீடு காடு தேடினேன், மலை குகைகளில் தேடினேன், அங்க அவனிடத்தில் கிடைக்குமா இவனிடத்தில் கிடைக்குமா, எத்தை தின்றால் பித்தம் தீரும், எதை தின்னால் உன் பித்தம் தீராது. அது அணு அணுவாக உனக்குள் ஊடுருவி இருக்கின்ற ஒரு பேருண்மை என்பதை மறந்து விடாதீர்கள். நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும், எல்லை இல்லாத தாழ்மைப்படுத்திக்கணும். 100% அந்த கல்வியை நான் ஏற்க தயாரா இருக்கணும். அதற்காக நான் என் வாழ்வை அர்ப்பணித்து இருக்கணும். என்னுடைய சிறுமையை நான் உணர்ந்திருக்கணும், என்னுடைய மனத்தாழ்மையை நான் உணர்ந்திருக்கணும். அந்த பெரும்பொருளாம் பரம் இங்கு சகல ஜீவனுமா சகமுமா இருக்கு. இது எந்த இடத்திலும் அது என் மீது அதிருப்தி அடையாது பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஜீவனுடைய மன முறிவுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு அடியும் அஞ்சு அஞ்சு எடுத்து வைக்கிறது. இதன் பெயரால நான் எனக்குள் எல்லை இல்லாத தனிவும் உள் வாங்குதலின் பெயரால இந்த உலகத்திற்கு ஒரு வாய்ப்பை தந்துட்டு எனக்கு நான் வாய்ப்பே வேணான்னு விலகி நிற்கும் பொழுது உங்கள் நெஞ்சிற்குள் அந்த குருத்துவம் சுரக்கிறது பாருங்கள் என் செல்வங்களே. குரு என்பது ஏமாற்று வேலை. எந்த ஞானத்தையும் நீங்க பெற முடியாது. கேள்விகளை மட்டும்தான் பெற முடியும். மௌனம் மட்டும்தான் உனக்கு ஞானம் தரும். மௌனம்தான் மோனம், மோனம்தான் யோகம், ஞானம். இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லா நிலைகளும். மௌனம்னா வாய் மூடி இருக்கிறது இல்லை. அந்த இருக்கிற அந்த மனக்குளம் மொத்தமும் உறைந்து போன நிலை. ஒரு இறை உரை சிந்தையில் நீ நீடித்து நிலைக்க கூடுமாய் இருக்கும் மனக்குள்ள நீர்மண்டலம் அனைத்தும் உறைவதறியாது உறைந்து உறைபணியாய்ப்போம். நீ நீந்த வேண்டியதில்லை, ஓடி சென்று எளிதில் குறியடையலாம். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை, இங்கு தேவை மாணவன். அவ்வளவுதான். அதாவது வில்லுக்கு விஜயன் ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மன் அவன் தோழனும் அவன் சகோதரியை திருமணம் செய்து கொண்டவனும் சிவ பரம்பொருளிடம் வில்லால் அடித்து பாசுபதம் பெற்றவனும் இந்த மகாகுரு இங்க துரோணாச்சாரியரிடம் பாடம் பயின்றவனும் இங்க பீஷ்மனின் ஆசீர்வாதம் பெற்றவனும் ஆன விஜயன் அங்கு அமர்க்களத்தில் குருச்சேத்திரத்தில் நடுங்குகிறான். அங்கு அவன் சகோதரன், அங்கு அவன் இளவல்,
அங்க அவன் பெரியப்பா, அங்க அவன் சித்தப்பா, இதெல்லாம் கூட்டம் அங்க வந்து நின்றுட்டு இருக்கு. நான் வெற்றி அடைந்தால் எவர்கள் மகிழ்ச்சி உருவார்களோ அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த களத்துல அங்க தனியா தொடை மட்டும் நடுங்குகிறது. தான் ஆடட்டின் தான் சத ஆடுது. அங்க தர்மதேவன் வந்து நிற்கிறான் சாரதியன. புரியல. மேலும் அவன் குழப்புகிறான். புரியல. அப்படியே எல்லா குப்பையும் கொண்டு போய் பாதத்துல வச்சுட்டு ಕಾರ್ಪಣ್ಯ ದೋಷ ಭಗದಸ್ವಭಾವ ವೃಕ್ಷಾಮಿದ್ವಾಂ ಧರ್ಮ ಸಮ್ಮೂಢ ಸೇದ ಚಿಚ್ರೇ ಇಷ್ಯಾನ್ சிதம் ரூபிதன் சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். சிறுமை என்ற கேட்டினால் நல் இயல்பை இழந்த நான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகிறேன். எமக்கு சிறப்பினுவதை உறுதியாக இயம்பும் நான் உமது சிஷ்யன் தஞ்சமடைகிறேன் உபதேசித்தருளும். ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்த போற்றி. சிறுமை என்ற கேட்டினால் நல் இயல்பை இழந்த நான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகிறேன். எமக்கு சிறப்பினுவதை உறுதியாக இயம்பும். எனக்கு எது சிறப்புன்னு கூட தெரியாது. எவ்வளவு பெரிய பிறப்பினுடைய பலகீனம் பாருங்க. எனக்கு என் வாழ்வுக்கு எது சிறப்புனே தெரியாத அளவுக்கு பலகீனமான மனித வர்க்கம். சிறப்பினுவதை உறுதியாக இயம்பும் நான் உமது சிஷ்யன் தஞ்சமடைகிறேன் உபதேசித்தருளும். அப்படிங்கிறதுக்கு அப்புறமேட்டு தான் பிறக்கிறது கீதோபதேசம். அப்ப உன்னுடைய அறிவீனத்தையும் உன்னுடைய அறியாமல் தான் என்னுடைய மூல முதல்ங்கிறது உணர்ந்தாதான் நீ கற்றுக்கொள்வதற்குரிய மனோபாவமே உனக்கு வரும். ஏதோ நீ 4 படிச்சுக்கிட்டு 4 கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் அங்க ராஜமாயை இருக்கு. ஏன்னா ஒரே மூலப்பொருள். அந்த ராஜமாயைங்கிறது உன்னுடைய பிறவி உடைமை. நீ ராஜா தான், ஆனா ராஜான்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா ராஜானா எல்லாருமே ராஜா தான். மண் தந்த மனிதன் எல்லாமே மன்னன் தான். நான் இனி மன்னன் நான் போற்றிக் கொள்வதற்கு இல்லை. மன்னன் அங்கு மேல் இருக்கிறான். இங்கு முதல் ஆள் என்ன அங்கு இருக்கிறான். அவனை தவிர இங்கு இருக்கும் அனைவருமே சேவையாளர்கள் தான். அவனுடைய பெரும் திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் தான். அதனால நான் அங்க போய் தீட்சை வாங்கினேன், அந்த உபதேசம் பெற்றேன். அதனால ஒரு அமைதி அடைய முடியுதா? நெஞ்சிருத்து குளிர்ந்து இருக்க முடியுதா? ஒரு இயல் அறிவும் அடங்கலும் இருக்கா? இந்த நாள் என் பிறவியை முடிக்கிற சுபாவம் உனக்கு தோன்றுதா? இந்த நாள் நான் உறங்குறேன். என்னுடைய இதுவரைக்கும் நான் என் வாழ்வை நான் முடிச்சுட்டு தான் நான் உறங்குறேன். அது குரு உறக்கம். ஆனா குரு மரணம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப நான் மரணம் அடையும் போது எல்லாத்தையுமே விட்டுட்டு தானே அடைந்திருக்கணும். அப்படியா நம்ம இருக்கோம்? 7000 கனவுகளோடையும் 7000 தேவைகளோடும் தான் நாளைய நாளை நிர்ணயிச்சுட்டு தான் நம்ம உறங்குறோம். எந்த நம்பிக்கையில உறங்குறோம்? அதுதான் நம்மளுடைய மனதினுடைய பலகீனமா இருக்குன்னு சொல்றேன். இந்த நாளை நான் முடிக்கும் போது முடிச்சிடணும். அவ்வளவுதான். நம்ம அப்படியே ஒரு நிம்மதியான நின்மதியின் பெயரால ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீ எய்தி இருக்க வேண்டும். அந்த உனக்கு அந்த நிம்மதியை உன்னுடைய நிம்மதி தந்திருக்க வேண்டும். அவன் தான் உபதேசம் பெற்றான். சும்மா அப்படியே எல்லா குப்பைகளையும் அள்ளி போட்டுக்கிட்டு அங்க போனேன் அது நல்லா இருக்கு, இங்க போனேன் அது நல்லா இருக்கு, எத்தை தின்றால் பித்தம் திறனு நீங்கள் ஒழுத்தர்களாகி கொண்டிருக்கிறீர்கள், உண்மத்தர்களாகி கொண்டிருக்கிறீர்கள், தள்ளி வையுங்கள் என்று சொல்வாங்க. விலையா உபதேசம்? விலைக்கு வாங்கிட்டு வந்தது அது என்னது? அது கடைச்சரக்கு. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு போனாங்களே, கடைச்சரக்கு பொருள்னு சொல்றேன். கற்றது பெற்றது நற்றவம் முற்றிலும் விற்பனைக்கில்லை திருச்சிற்றம்பலத்து முற்றுடைமைக்கான் தகுதியின் பெயரால் பரிமாறப்படுவதின் செல்வங்களே. தகுதியின் பெயரால, தகுதினா புறத்தகுதி இல்ல, அகத்தகுதி. அது இயல்பாகவே போய் சேர்ந்துரும். இயல்பாவே அந்த நீர் வார்க்கப்படும் பொழுது இருக்கும் பள்ளம் தண்ணில் அந்த நீர் அங்க இயல்பாகவே சென்று சேர்ந்து விடும். அது மாதிரி அந்த நிலைப்பாடு. அது அதற்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும். 100% மனம் தாழ்ந்து அமர்ந்திருக்கணும். நம்ம ஏதும் அறியாதவர். நம்ம எதையுமே இங்க அறிந்து வரவில்லை. இங்க தாயின் உபதேசத்தின் பெயரால இந்த உலகத்துல நம்ம வாழ பழகுகின்றோம்.
எல்லாமே இங்க வந்துதான் கத்துக்கிட்டோம். நமக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம போயிருந்தாலும் நம்மளுடைய இயல் அன்பு இன்ப ஆனந்த அந்த மழலை சுபாவமாவது நிலைத்திருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பருவம் வந்தது, விடாது விடலை வந்தது, அறிவு வந்தது, உபதேசம் வந்தது, சமூக சூழலியல் போக்கு அதை நான் கண்டேன், அதை எனக்குள்ள கரைத்தேன், அதுல இருந்து ஒரு சுய கருத்து விளைந்தது, அதன் பெயரால எல்லை இல்லாத கருத்து கோணல்களால் களம் தன்னில் நிலை நின்று இருக்கிறது மனித வர்க்கம். பாவமா இருக்கிறது என் செல்வங்களே. தூக்கிறீங்கள், அடங்குங்கள், அவ்வளவுதான். ஒன்னும் அவசரமே கிடையாது. என்று தொடங்கின பயணம்னு நமக்கு தெரியாது, என்று முடிவடைய போதுன்னு தெரியாது. ஆனா இங்க எது உயிர்ப்பா ஒரு இறை இருக்கிறதோ அது தன்னை தனக்குள் ஒடுக்கும் வரை இந்த ஆட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது ஏதோ இந்த தேகத்துல இருந்து நான் கண்டேன் வந்தேன் போனேன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளும் இங்க இருப்போம். அது வரைக்கும் ஒரு இயல் அடங்கல் வாழ்வோடு வாழ்ந்து பழகி வைப்போம் என் செல்வம். அறிந்தவர் அடங்கிற்று இன்புற்றனர், அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். அடங்கிதான் இன்புற முடியும். ஆமா, எனக்குள்ள நான் அடங்குனாதான் இங்க இது உள் வாங்கும் கல்வியவே. ஏன்னா குரு பெரியவன், சும்மா எல்லாம் கிடையாது. கருடன் உருவம் கருதும் போதே பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த போதே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கட்டளை அங்க மாயக்குளம் தகர்க்கப்படும், மாய சுவர் தகர்க்கப்படும். கருடன் உருவம் கருதும் போதே பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல். அந்த கருடன் உருவம் கருதும் போதே அங்க நஞ்சரவம் முறிகிறதாம். பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த போதே முடிஞ்சிருச்சு. திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. உனக்கு உபதேசமே தேவையில்ல. சொன்னவன் மூலன். மறந்து விடாதீர்கள் என்று சொல்வாங்களே. அப்ப குருவின் உருவத்தை குறிக்கும் போதே நம்மளுடைய திரிமலம் தீர்ந்து நினைக்கிறவன அதுல ஈடுபடுறவன சிவனாக்குற வித்தை இது. எங்க வந்தான் குரு? கருத்து தான், நினைச்சா போதும். அதுவா இன்னைக்கு இருக்கு? அகத்தகுதியே இல்லாம வெறும் கேள்விகள் தகுதின்னு நம்ம போய் அங்க நின்று கொண்டிருக்கிறோம் என் செல்வங்கள். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மனம் அது குழம்பி இருக்கு. நம்மளும் சித்த சிதைவுகளினால கருத்து கோணல்களால இன்னும் எத்தனையோ விஷயாதிகளில் நம்மை ஈடுபடுத்தி அந்த மனக்குளத்தை மேலும் மேலும் குழப்பி விட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த குளத்தை தெளிய வைப்பதற்காக 10 பேர்த்த கூட்டிட்டு வந்து உள்ள இறக்கி விடுறோம். எப்படியாவது இந்த குளத்தை தெளிய வைத்து விடுங்கள். அந்த 10 பேர் யாருன்னா நீங்க தேர்ந்தெடுத்த குரு மரபுகள், நீங்க பெற்ற உபதேசங்கள். மறந்து விடாதீர்கள். அவன் ஒண்ணுமே இல்லாம தான் நிர்மூலமாக்கிட்டு தான் போவான். வேரோட அவனை வீழ்த்திட்டு தான் போவான். அப்படியே வாழ்ந்து அதுவே உனக்கு வாழ்ந்து பழகிறோம். உண்மையான உயிர் ஆனந்தம் என்னன்னு உனக்கு தெரியாம போயிடும். உண்மையான உயிர் அன்புனா என்னன்னு தெரியாமையே போயிடும். உன்னுடைய உயிர் இன்பம் என்னன்னே தெரியாமையே போயிடும். ஏதோ விழிதிறந்து வெளியே கண்டோம் கொண்டோம் இதுதானே நம்ம வாழ்ந்துட்டு போயிடும். நம்மளால உணர முடியாத கருத்துக்கு அப்பாற்பட்டு வெறும் அடங்கின பின்பு அறிகின்ற ஆனந்த கடல் இங்க இருக்கு. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். அடித்தரை கரையறுத்த கடல் கடல் அங்கு தேனாமிர்த சாகரம் இருக்கிறது. அதுங்கு தீரா கடல். நீ சாகா தேனி. அங்க போய் நீ விழுந்துட்டேன்னா அவ்வளவுதான். தேன் கடல். ஆனா நீ சாகாத தேனி. அது அடித்தரையும் கரையும் அறுத்த கடல் அது. ஆனா நீ தேனி, சாகா தேனி. என்ன பண்ண முடியும்? எவ்வளவு உண்டு விடுவாய்? கடல் உள்ளவரை நீயும் இருப்பாய். நீ இருக்கும் வரை கடலும் இருக்கும். அது தீரவே தீராது. உன்னை அங்க அதில் தன்னை அமிழ்த்தி உன்னை திக்கும் முக்காட செய்தோம். இது வந்து அமிழ்தம் அப்படின்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது தத்துவ பொருள். அமிழ்தம், அமிழ்தம் உண்பாய். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை செல்வங்கள். ஏன்னா அதுக்கெல்லாம் மூலனிடம் பாடம் பயின்று இருக்க வேண்டும்.
சத்தியம் சொல்கிறேன். அமிழ்தம்ங்கிறது தொழில். அமிழ் தம், அமிழ் தம் அப்படின்னு அமிழ்தம் என நீ உனக்குள் அமிழ்ந்த பின்பு அந்த அமிழ்த கடலாகி விடுவாய். உண்பதில்லை, அது ஆகி விடுவாய். சத்தியம் சொல்கிறேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நாம் செல்வங்களே, ஆயிரம் ஆயிரம் நூல்கள் இருக்கு. திருவாசகம், திருமந்திரம், 12 திருமுறைகள். அதை தாண்டி வேற எதையும் தொற்றாதீங்க. 12 சித்தர்கள் நூல்கள் இருக்கு, 12 ஆழ்வார்கள் நூல்கள் இருக்கு. இதெல்லாம் தவத்தினுடைய பிரதிபிம்பங்கள். ஒவ்வொன்றிலையும் ஒரு தவம் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஒரு இறை வாசம் இருக்கு, எல்லாவற்றிலும் ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நூல்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். இறையால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அங்கு செல்லுங்கள். இந்த நேற்று வந்தது, இந்த முந்தானத்து வந்தது, இந்த போன வாரம் வந்தது, அப்படிலாம் அங்க நிறைய இருக்கு. ஏன்னா வந்ததெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். 12 திருமுறை கருத்துக்கள், அங்க 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய கருத்துக்கள், அந்த 14 சித்தர்களுடைய சித்தர் மொழிகள், இதெல்லாம் வேற ஒரு வடிவம் எடுத்து இவங்க பேரை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி லாவகமா மாத்திருப்பாங்க. பாவப்பட்டவர்கள் அவர்களுக்கு நம்ம அடிமை போண்டு நம்ம அதன் பேரால அவர்களுடைய திருவடி நிழலை சிந்தித்து அடிமை சுகம் கண்டு அதன் பேரால நாம வந்திருக்கும் ஒரு கருவிகள். நாம் செய்வோம். அதனால உபதேசம் பெற்றவரெல்லாம் தன் உள்ளத்தூர் செல்ல மாட்டார். ஆனால் உள்ளத்தூர் சென்றவர் எல்லாம் உபதேசம் பெற்றவரை காணுங்கள். உபதேசிக்கிறதுக்கு ஒருத்தன் தேவையில்லை. எந்த ஏகலைவனுக்கும் எவனும் பரவில்லை. அவன் அத்தனை பத்தியும் தள்ளி நில் அப்படின்னு அசைத்து பார்த்தான் துரோணனுக்கு. அப்ப கற்கும் வீரியம் போதும், சத்தியம் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருட்ட கூலி தரும். அங்க தள்ளி நில்றா அப்படின்றோம் தெய்வத்தை. ஏன்னா முயற்சி இருக்கு, சுய சிரத்து இருக்கு, வலி இருக்கு, காயம் இருக்கு, என்னுடைய வைராக்கியம் இருக்கு, என்னுடைய உண்மையான உழைப்பு இருக்கு. எந்த இறைவன் மறுத்து விட முடியும்? அவன் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் தானே. அவ்வளவுதான். சத்தியம்தான் இங்க கடவுள். கடவுளுங்கிறது 2வது தான் சொல்றேன். அந்த கடவுள்னு அது ஒரு தொழிலோட பேரு. சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்கள். அதனால உபதேசம் பெறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏமாந்துகிட்டு இருக்காதுங்க. அங்க போய் வாங்கிட்டு இருக்கேன், இங்க போய் வாங்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் எங்கும் எதுவும் இல்லை. அன்புற்றிருங்கள், இன்புற்றிருங்கள், அறிந்து அடங்குங்கள். தற்செயலற்று சிவன் செயலென எதுவும் சிவன் செயலென ஓம்பி இருக்கும் சோம்பனாய் இருங்கள். இருக்கிலே இறக்கு கற்று செத்து திரியும் சிவ யோகி ஆகி விடுவீர்கள். இருக்கும் இருப்பும் இழந்து இல்லாதவனாய், கருதும் கருத்தும் கரண்டு கல்லாதவனாய், இருக்கிலே இறக்கு கற்று செத்து திரியும் சிவ யோகி ஆகி விடுவீர்கள். இதுக்கு நம்ம வேற ஒண்ணும் தேவையே இல்லைன்னு சொல்றேன். அப்ப அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா நூல்கள் இருக்கு, நூல்களோட கருத்துக்கள் இருக்கு, கேள்விகள் இருக்கு, கிளை கேள்விகள் இருக்கு, பக்க கேள்விகள் இருக்கு, சல்லிவேர் கேள்விகள் இருக்கு. கேள்வியா நீ கேள்வி கேட்கவா வந்திருக்கு? நீ பதில்ங்கிற சொல்லுக்குள்ளார வேற இருக்கு. பதி பதி பதில் கிட்டும். எங்கு பதி? உனக்குள்ளார பதி. என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யாவர் அறிய வல்லர். என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேன். நீ உனக்குள்ள இருந்து இருந்து அறிந்துக்கிற ஒரு பொருளா இருக்கு. உனக்குள்ள இருக்கிற மூல பொருள் இன்னொருத்தன் எப்படி காட்ட முடியும்? அவன்லாம் காட்ட முடியாது. அவன் தான் பயண குறிப்புகளை எழுதி வச்சிருக்கான். நான் காசி போனப்பா, இந்த இடத்துல இது இருக்கு, அந்த இடத்துல அது இருக்கு, அங்கு இங்கு அப்படின்னு சொல்லி சில குறியீடுகளை செஞ்சிருக்கான். நம்ம அந்த திசையில தான் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தெரியும்? இது பெரிய அண்ட பிரம்மாண்ட மேடை, கோடி கோடி பாதைகள். நான் அவன் குறிப்பிட்ட பாதையில தான் நான் போறேன்னு எனக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவன் தனி வாசலை வைத்திருக்கான், தனி வினைய வச்சிருக்கான், தனியா பாதையை வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
அங்க ஒரே நிலவு, 1000 கோடி குளங்கள்ல நிலவு காட்சி. அந்தந்த குளத்துக்கு அவன் தனியா தொடர்பு பெற்று இருக்கிறான். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, மேலான சத்தியத்தை குருவாய் கொள்ளுங்கள். நீங்க சில உண்மைகளை உளமாற உணரணும்னு வாங்க. அங்க அப்படியே அணுவான விஷயங்களை பவித்து அனுபவ ஞானம் பெறுங்கள். ஆழ்ந்து பாருங்க, அகண்டு பாருங்க, நுண்ணியமா பாருங்க. சுய கருத்து கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு எரிச்சு கரைச்சு விட்டுட்டு பாருங்க. எந்த முடிவையுமே எடுக்காதீங்க. சுத்த சாட்சியா இருந்துகிட்டே இருங்க. நமக்கு தேவை மன மாற்றம், மத மாற்றம் இல்லை. மனம் மதம் கடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் மகோன்னத நிலையை அடைய முடியும். வேதங்களை தவிர்த்து வையுங்கள். வாத விவாத தர்க்க குதர்க்கங்களில் மேல் கீழ், அது சிறந்தது இது தாழ்ந்தது, இந்த பாவத்தை தள்ளி வையுங்கள். நீங்கள் உங்களுக்குள் ஒரு நீர்த்த நிலை எய்துங்கள். உங்களுக்குள்ளேயே தோன்றும். இது ஒரு காட்சி. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன். உனக்குள்ள இருந்து வந்துருவான். உனக்குள்ள ஒரு புத்துணர்வு தோன்றி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புத்து ஆக்கம் தோன்றி இருக்கும், பார்த்துக்க. ஒரு புத்துணர்ச்சி தோன்றி இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு புத்து ஆனந்தம் தோன்றி இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு புத்தின்பம் பார்த்துருப்பீங்க. ஒரு புத்து அன்பு பார்த்துருப்பீங்க. அது புதுசு, வேற. மலர்ந்த பின் தோன்றும் நறுமணம், மலர்ந்த பின் தெரியும் வண்ணம், மலர்ந்த பின் அந்த மலருக்குள் இருக்கும் தேன். மலர்ற வரைக்கும் வண்ணமும் கிடையாது, நறுமணமும் கிடையாது, தேனும் கிடையாது. உன் மனம் மலரை மலர விடு, மலர விடுங்கள். அது ஒரு பெரிய எல்லை இல்லாத நிலை. அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி உங்களுக்குள்ள தோன்றும். என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பினும் ஆறு கரையது புரள நன்புலன் ஒன்றின் நாதவென்று அரற்றி உரைதடு மாறி உரோமம் செழிப்ப கரமலர் முட்டிட்டு இருதய மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்று. மேதரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்று. ஆமா, நமசிவாய். ஞானமும் கல்வியும் நமசிவாயவே, நான் அறிவிச்சேன் நமசிவாயவே, நான் அவன் வெற்றுவேன் நமசிவாயவே, நன்னெறி காட்டுமே. எல்லாம் காட்டும். அதை நீ நம்பணும். உன் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாது, வழங்கப்படும் உபதேச கருவியின் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாது. அவ்வளவுதான். நம்பி வையுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பரம்பொருளை நம்புங்கள். உங்களை எந்த நிர்பந்தத்திற்காகவும் ஏமாற்றாதவன் உன்னை படைத்த இறைவன் மட்டும்தான். உன்னுடைய தூய அன்பை தவிர, தூய பக்தியை தவிர வேறு எதையும் விரும்பாத ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் தான். அதப்பார். இந்த மலமூத்திர தாழிகளை பிடிச்சிட்டு அவன் மேல வச்சிருக்க அழுத்தத்தை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். உங்களுடைய சித்தம் தைலதாரை போல என்றும் அவனை நோக்கியே இருக்கட்டும். அந்த மூலம், அந்த ஏகன்ற ஒன்றை இங்கு அநேகம் என கண்டு இவர்களை யாரையும் துவேசிக்காதீர்கள், யாரையும் தள்ளி வைக்காதீங்க. ஒரே அன்பின் பெயரால அணுகிட்டு பயணித்து செல்லுங்கள். இன்னைக்கு என்னன்னா, இது சிறந்தது அது சிறந்தது அப்படிலாம் அந்த உலகம் ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். வேண்டாம் செல்லுங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, அது அவங்களுக்கும் வாழ்வாதாரமா போயிடுச்சு, அதுல அவங்க பொழப்பும் வேற ஓடுது. அதான் நம்ம எதுவும் சொல்ல முடியறதில்ல. அது கூட ஊழ்வினைக்கு ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா என் குருநாதன் தான் சொல்லுவான், நல்ல நேரங்கிறது என்னன்னு தெரியுமா குமரா? தெரியல குருநாதா. நல்லது நல்லதாகவும் கெட்டது கெட்டதாகவும் தெரியறது தான் நல்ல நேரம். நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியறது தான் குமரா அவன் கெட்ட நேரம். இப்ப நல்லது நல்லதாகவும் கெட்டது கெட்டதாகவும் தெரியறது தான் நல்ல நேரம். கெட்டது நல்லதாகவும் நல்லது கெட்டதாகவும் தெரியறது தான் உன் கெட்ட நேரம். அதனால அதுக்கு கூட உன் ஊழ்வினை காரணமா இருக்கும். அதாவது நம்ம அவ்வை சொன்ன மாதிரி,
இந்த கற்பக விருட்சத்திடம் போயிட்டு பசிக்கு கனி ஒன்று தாயெனில் அது காஞ்சிரங்கா என்றால் உன் வினை பயன் என்று வேறு என்னவா இருக்க முடியும். கற்பக விருட்சம் கேட்டது கொடுக்கும். அதுகிட்ட போயிட்டு பசிக்கு ஒரு கனி ஒன்று கொடுன்னா அந்த நேரத்தில் ஒரு எட்டி காயை கொடுத்துச்சுன்னா அது உன் வினையை தவிர வேறு என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆம் செல்வங்களே, உங்களை நம்புங்கள், உங்கள் இறைவனை நம்புங்கள். அவன் பெயரால் இங்கு எவரையும் சமமாய் கண்டு அதன் பெயரால பயணிக்க பழகுங்கள். நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்வதில் தான் இருக்கு. அவன் கொடுத்து நீ பெற்றுடலான்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வேற பிரதிகள், உப ஓவியங்கள், உபதேசங்கள். நீ செல்ல இருப்பது உள்ள தேசத்திற்கு. நீ உன்னை தகுதிப்படுத்திக்கணும். அது ஆகணும். எது ஆகணும்? எதை கருதினாயோ, எதன் பெயரால் கண்டாயோ, எதை சொன்னாயோ, எதை செய்தாயோ அது ஆகு பொருள். அதுவும் ஆகுவது அறியாது ஆகுவாய், ஆகின பின்பும் அறியாய். இதுதான் ஞானத்தினுடைய பெரிய நிலை. எந்ததையோ கற்று வச்சிருக்கோம், எல்லாம் சிறப்பா கற்று வச்சிருக்கோம் அப்படின்னா முடிவில் ஒரு நாள் நீ நீர்த்த நிலை செல்வாய். உன்னுடைய மனம் எல்லை இல்லாத வெற்றை உணரும். சும்மா இருக்கும் அகம் உள்ளிருந்து உங்களுக்கு சுகம் சொல்லும். போதும் இந்த சுகம், மெத்த சுகம், சித்த சுகம். சிந்தித்தேன், சித்தித்தேன், சித்தத்தில் தேன், என் தேகம் எங்கும் அணு அணுவாய்த்தேன். இதுதான் இறை இன்பம். இதை தர்றதுக்கு நீ போய் ஒரு குரு அடையணுன்றதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நமசிவாயம் இருக்கு, ஓம் நமோ நாராயணா இருக்கு, நான்முகாய இருக்கு, ஓம் சரவணபவ இருக்கு, கம் கணபதியே இருக்கு, அம்மா இருக்காங்க, யாரும் இருக்காங்க. அந்த நாமத்தை பிடிங்க. ஒரு ஏற திரு ஏறும். ஒரு ஏறினாதான் திரு ஏறும். ஏதோ நீ கொடுத்தனா 4 காகிதத்தை வாங்கி வச்சுட்டு ஞானத்திற்கு நிலைகளை தராங்க. என்ன பெரிய கொடுமைன்னு பாரு. அது ஒரு 17 வகுப்புகள் இருக்கான். அதுக்கு வேற சான்று பத்திரம்லாம் வேற இருக்கான். இதன் பெயராலாம் இந்த உலகம் விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீன்னு போடுவாங்கல்ல, அதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. நான் அந்த பூஜ்ய நிலையை அடைஞ்சிருது. ஸ்ரீ இல்ல ஸ்ரீ இல்ல இல்ல அல் கிடையாது. அல்ல அல் ஸ்ரீ இல்ல ஸ்ரீ இல்ல லாங்கிற சொல் அது இல்ல. அல் அல்ல. நான் அந்த நிலையை எய்து விட்டேன். என்னிடத்துல எந்த இருப்புமே இல்லை. என்னுடைய மன குல நீர் மண்டலம் அனைத்தும் ஆவியாகி போனது. மொத்தமும் உறைந்து போனது. சலனமற்ற நிலை உறைபனி ஆனேன். அந்த குறைகுடம் போல கூத்தாடி கொண்டிருந்தது ஒரு இறை உரை சிந்தையில் நீடித்து நிலைத்து இருக்கும் நீர்மண்டலம் அனைத்தையும் உறைபனியாக்கி அசைவற்ற நிலையில் நீ அமர்ந்து கொள்ளுதல். யாருடைய சொல்லையும் உதாசீனப்படுத்த வேணாம். எந்த இடத்துல அறிவு இருந்தாலும் ஏத்துக்குங்க. அதற்குரிய அந்த ஸ்தானத்துல தான் இருக்கிறவன் சொல்லணும்ன்றது கிடையாது. எந்த சொல்லிலும் அறிவு இருக்கிறது. எந்த சொல்லிலும் அறிவினம் இருக்கு. நீ அந்த மெய் அறிவை பெற வேண்டும் என்று வந்திருந்தால் அந்த கல்வி எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அந்த மெய் அறிவை சேர்த்து கொண்டே பயணித்துக் கொண்டிருங்கள். நல்ல கருத்துக்களை உங்களுக்குள்ள சேர்த்து கொண்டே பயணித்துக் கொண்டிருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்குள்ளார ஒரு தெளிதல் பிறக்கும், ஒரு அடங்கல் பிறக்கும், ஒரு இயல் அன்பு இன்ப ஆனந்த நிலை பிறக்கும். மழலையா நீங்க இருந்தப்போ ஒரு சுகம் எய்தி இருப்பீர்கள். அந்த சுகம் கிட்டும். அதை தேடிதான் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. உன்னை படைக்கும் பொழுதே கடவுள் அப்படிதான் படைச்சான். விடாது விடலை புகழ்ந்தது. அந்த பருவம் வந்தது, சகம் வந்தது, இந்த சகத்தினுடைய தேவைகள் வந்தது, இந்த உலகத்தினுடைய போக்கு வந்தது, இந்த அலங்கார ஆடம்பரம் படாடோபம் நவ நாகரிகங்கள் அது இது எல்லாம் மாயை ஏற்படுத்தின மாயைகள் உங்களை முழுக்க கரு மேகம் போல உங்களுடைய பிரகாச இதயத்தை சூழ்ந்திருக்கின்றன. உங்களுக்குள் நீங்கள் குளிர்ச்சி அடையுங்கள். கருமேகம் அனைத்தும் கலந்து விடும். உங்களுடைய உள்ள காட்சி புலப்படும். என் செல்வங்களே, உனக்குள் இருக்கும் குருநாதனிடம் உபதேசம் பெறு. சிவமங்கலம்.